தேவாதி தேவனுக்கு மகிழ்ந்தாவதாக. அன்பான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் அழைப்பின் செய்தி தெரிவித்துக் கொள்கிறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொன்னார். அது என்ன மனம் திரும்புதல் என்றால், இதுவரை நாம் செய்து கொண்டிருக்கிற பாவமான காரியங்கள், தீமையான காரியங்கள், அக்கிரமமான காரியங்களை விட்டுத்தான் ஆண்டவர் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அறிவித்துக் கொண்டிருக்கிற நாங்களும் கூட அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் தீய செயல்களிலும் இருந்தோம். அதை விட்டுத்தான் ஆண்டவர் மனம் திரும்பும் என்று சொன்னார். அதாவது ஒரு நமக்கு இப்பொழுதே இருக்கிறது. இன்றைய ரட்சணை நாள் இதுவே அனுக்கிற காரணம் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே நீங்கள் ஒருவேளை பாவத்திலோ நோய்களிலோ சாபங்களிலோ பாவங்களிலோ இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் செய்யவில்லை என்றாலும் கூட உங்கள் மூதாதையர்கள் செய்த பாவங்களினால் பீடிக்கப்பட்டு அதனால் நாம் நொறுங்குண்டவர்களாய் அப்படியே முடங்கி கிடக்கிறவர்களாய் ஒரு வீட்டுகளோ ஒரு சமுதாயத்தில் எங்கும் செல்லாமல் வெளியே தலை காட்ட முடியாமல் கூனை குறுகி போயிருக்கிற உங்களைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறார். அவர் உங்களை தலை நிமிர்த்தி வாழ வைக்கிறார். கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிறப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழி சத்தியத்தை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொண்டு இனியும் காலத்தை நேரத்தை வீணடிக்காமல் அருகில் உள்ள தேவாலயத்திற்கு சென்று சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.